இந்த கண்ட்ரீஸ்லாம் இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் மக்கள் ஃபாலோ பண்றாங்களான்னு நம்மள ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பல ரூல்ஸ் இந்த உலகம் ஃபுல்லாவே இருந்துகிட்டு இருக்குது. அபுதாபியில இருக்கக்கூடிய மக்கள் அவங்களோட காரை வாஷ் பண்ணி கிளீனா வச்சுக்காம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 500 திர்ஹம் ஃபைன் விதிக்கப்படுது. இதை நம்மளோட இந்தியன் ருபீஸ்ல ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது 11,700 சம்திங் வருது. இந்த ஒரு விஷயம் அபுதாபியில ஒரு சட்டமாவே இருந்தாலுமே கூட அபுதாபியில இருக்கக்கூடிய பப்ளிக் பிளேசஸ்ல அவங்களோட கார்ஸை வாஷ் பண்றது அனுமதியே கிடையாது. சால்மன் ஆக்ட் 1986 படி இங்கிலாந்துல சால்மன் மீன்களை சந்தேகப்படுற மாதிரி வச்சிருந்தாலே குற்றம். அது மட்டும் இல்லாம சால்மன் மீன்களை பிடிக்கிறது சட்ட விரோதமானது. இந்த சட்டத்தை மீறவங்களுக்கு இங்கிலாந்துல அதிகபட்சமா 2 ஆண்டுகள் சிறை தண்டனைங்கிறது வழங்கப்பட்டு வருது. கனடால இருக்கக்கூடிய ஒசாவால மக்கள் மரங்கள் மேல ஏன்னா கூட குற்றம். இந்த வித்தியாசமான சட்டத்தை கனடால ஃபாலோ பண்றதுக்கான காரணமே அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மரங்களையும் மக்களையும் பாதுகாக்கிறதுன்னு சொல்லப்படுது. இட்டாலியில இருக்கக்கூடிய மிலன்ல புலன்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தவிர மற்ற எல்லா இடங்கள்லயும் நீங்க எந்த சுச்சுவேஷன்ல இருந்தாலுமே நீங்க கண்டிப்பா இட்டாலியில இருக்கக்கூடிய மிலன்ல நீங்க சிரிச்சாகணும். மிலன்ல மக்கள் சிரிக்கணும்ங்கிறது ஒரு சட்டமாவே இன்னைக்கும் ஃபாலோ பண்ணப்பட்டு வருது. ஜார்ஜியால இருக்கக்கூடிய குட்மேன் சொல்லப்படுற ஒரு பிளேஸ்ல வாழக்கூடிய மக்கள் அவங்களோட கோழிகளையும் வாத்துகளையும் ரோட கிராஸ் பண்ண அனுமதிச்சாலே குற்றம்னு சொல்லப்படுது. இந்த வித்தியாசமான சட்டம் ஜார்ஜியால எதுக்கு கொண்டு வரப்பட்டுச்சுன்னா கோழிகளோட புனிதத்தையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துறதுக்குன்னு சொல்லப்படுது.